தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு மேற்படிப்புக்காக சென்றிருக்கிறார். இதையடுத்து தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதில் மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி, மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி, மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம், மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன், மாநில பொருளாளர் சேகர் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். முன்னதாக வெளிநாட்டில் இருந்தாலும் அண்ணாமலையே கட்சியை வழிநடத்துவார் என சொல்லப்பட்டது. ஆனால் திடீரென குழு அமைக்கப்பட்டது. ஒருங்கிணைப்பு தலைவர் ராஜா மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்து தமிழக பாஜக அலுவலக செயலாளர் சந்திரன், தமிழக பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் ராஜா தமிழகம் முழுவதும் பாஜகவின் அமைப்பு ரீதியான 65 மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதன்படி அவரது சுற்றுப்பயணம் செங்கல்பட்டில் தொடங்கியது. 27ஆம் தேதி வரையில் சென்னையில் ஆய்வு செய்கிறார். அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அக்டோபர் 17ஆம் தேதி கோவை மற்றும் நீலகிரியில் பயணத்தை நிறைவு செய்கிறார் என தெரிவித்துள்ளார். மறுபக்கம் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்று வருகிறார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து அதிரடியான பேட்டிகளை கொடுத்து வருகிறார். அந்த வகையில் ஈரோட்டில் செய்தியாளரிடம் பேசிய அவர், சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தொடங்கி அமைச்சர்கள் வரை உதயநிதி எப்போது துணை முதல்வர் ஆவார் என்பதிலேயே கவனம் முழுவதும் செலுத்தி வருகின்றனர். முதல்வர் ஸ்டாலினோ உதயநிதியை துணை முதல்வராக்கும் கோரிக்கை வலுத்திருக்கிறதே தவிர பழுக்கவில்லை என கூறிவிட்டு அதை பழுக்க வைக்கும் முயற்சியிலேயே முழு மூச்சாக செயல்பட்டு வருகிறார். திமுகவை வைத்துக் கொண்டு திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது என்பது கோடாரிகள் ஒன்று சேர்ந்து மரம் வெட்டக்கூடாது என மாநாடு நடத்துவது போன்று உள்ளது. மதுவை ஒழிக்க திருமாவளவன் மாநாட்டை நடத்துவதாக தெரியவில்லை. 2026 தேர்தலில் திமுகவிடமிருந்து அதிக தொகுதிகளை பெறுவதற்காகவே இந்த மாநாட்டை திருமாவளவன் நடத்துகிறார் என்றார். முன்னதாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சர் உதயநிதி குறித்து வதந்தி வெளியானது நல்ல நாள் இல்லை என்பதால் பகுத்தறிவுவாதிகளாகிய அவர்கள் இப்போது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். பவள விழா தொண்டர்களுக்காக நடத்தப்பட்டது அல்ல. உதயநிதி முடிசூடுவதற்கான ஆரம்ப விழா அது. திமுகவின் 100 விழா கொண்டாடும் போது உதயநிதி தலைமை, 125வது ஆண்டு விழாவின் போது உதயநிதியின் மகன் தலைமை என திமுகவில் தொண்டர்கள் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை கொண்டு கருணாநிதி குடும்பம் பிழைத்துக் கொண்டே இருக்கும் என தெரிவித்தார். இவ்வாறு தொடர்ச்சியாக அதிரடியான பேட்டிகளை கொடுத்து வருகிறார். இதையடுத்து அண்ணாமலை இல்லாத பாஜக எப்படி இருக்கிறது என்கின்ற கேள்வியுடன் அரசியல் விமர்சகர்கள் சொல்வது இதுதான். ராஜா தமிழிசையின் செயல்பாடுகளை பார்க்கும்போது அண்ணாமலையின் முக்கியத்துவத்தை குறைத்து வருகிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது. பாஜக தற்போது தேர்தல் மனநிலையில் இருக்கிறார்கள். 3 மாதங்களுக்கு பெரிய வேலைகள் எதுவும் நடக்காது. இந்த சூழலில் மாநில அளவிலான சுற்றுப்பயணம் தேவையில்லை. உறுப்பினர் சேர்க்கைக்கு என ஒரு இலக்கை டெல்லி கொடுத்திருக்கிறது. அதை நிறைவேற்ற நிர்வாகிகள் முயற்சிப்பார்கள். பிறகு கீழ்மட்ட தேர்தல்கள் நடத்தப்படும். இறுதியாக தேசிய தலைவரை தேர்வு செய்வார்கள். இதன் மூலம் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரையில் அல்லது பதவிக்காலம் நீட்டிக்கப்படும் வரையில் அண்ணாமலைதான் தலைவர். ராஜாவுக்காவது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவி உள்ளது. தமிழிசைக்கு அதுவும் கிடையாது. ஆனால் அவர் தினமும் அறிக்கை வெளியிட்டு வருகிறார். இதன் மூலமாக களத்திலிருந்து அண்ணாமலையை பின்னுக்கு தள்ளி வருகிறார். இது போன்ற நடவடிக்கைதான் மாநிலம் முழுவதும் ராஜா சுற்றுப்பயணம் செல்வதும், மறுபக்கம் பதிலுக்கு வீடியோ வெளியிட்டு தனது ஆதரவாளர்களை அண்ணாமலையும் உற்சாகப்படுத்தி வருகிறார். இதன் மூலம் தலைவர் பதவியை பிடிக்க 3 முனை போட்டி நடக்கிறது. தமிழக பாஜகவை பொறுத்தவரையில் அண்ணாமலை ஆதரவு கோஷ்டி, எதிர்ப்பு கோஷ்டி என 2 கோஷ்டிகள் உள்ளன. மேலிடத்தின் ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்கிறது. சர்வதேச அரசியலை படிப்பதால் தமிழக அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? இருந்தாலும் அவர் செல்கிறார். தலைமை விரும்பி இருந்தால் வேறு தலைவரை நியமித்திருக்கலாம் அல்லது ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தாமல் இருந்திருக்கலாம். இதன் மூலமாக டெல்லியும் கோஷ்டி பூசலுக்கு துணை போகிறது. இந்த கோஷ்டி பூசல் இறுதியாக அதிமுகவுடன் கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பதில்தான் முடியும். அண்ணாமலைக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்தால் கூட்டணி வேண்டாம் என்பார். பாஜக தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது. அதற்கு 35% வாக்குகள் வேண்டும். அது அவரிடம் இல்லை. எனவே என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.